குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, திருஞான சம்பந்தர் என்ன பண்ணார், சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்துட்டு வராருங்க. வரும்போது ஒரு இடத்துல ஒரு லேடி பெண் ஒப்பாரி வச்சுன்னு இருந்தா. என்னம்மா கஷ்டம் ஏன்னாரு. என்னுடைய தாயாரில் இறந்துட்டாங்க, நான் அதனுடைய இதுக்கோசரம் வந்தார் என்னுடைய மாமா. அவரோட நாங்கள் ஊரில் பஞ்சாயத்து பண்ணி இவளை என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் கல்யாணம் ஆனவன் மதுரைக்கு போய் மதுரையில் எல்லார் முன்னாடியும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டுன்னு வந்துட்டாருங்க. வரவையில் பாம்பு கடிச்சிடுச்சுங்க அதாவது என்னுடைய உட்பியை பாம்பு கடிச்சிடுச்சுங்க, இதோ இருக்கார் பாருங்கன்னும் போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாருன்னா, மிருத்யுஞ்சயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, மிருத்யுஞ்சயா ஸ்தோத்திரம் ஒருத்தரும் படிக்கணுங்க. அது உடம்பை வலிமை கொடுக்கும், உயிரை பாதுகாக்கும். மிருத்யுஞ்சயா ஸ்தோத்திரம் சொல்லி விபூதியை உடம்பு பூரா தடையணுன்னே அவன் எழுந்துட்டாங்க. அவர் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணு அப்படின்னும் போது அங்கேயே கல்யாணம் பண்ணுன்னாரு. ஏங்க நான் எப்படிங்க பண்ணு, அதெல்லாம் கிடையாது, இப்போ பண்ணுன்னாரு. அப்போ யார் சாட்சி இதுக்குன்னும் போது, அதோ இருக்கு பார் வன்னி மரம், அதோ இருக்கு பார் கிணறு, அதோ இருக்கு பார் லிங்கம், அதுதான் சாட்சி அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லி, திருஞான சம்பந்தர் முன்னாடி கல்யாணம் ஆச்சுங்க. ஊருக்கு போனாங்க. ஊரில் போய் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்புறம்தான் சக்களத்து சண்டை ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன ஆச்சு, உனக்கு அவர் கல்யாணம் பண்ணாரோ இல்லையோ எங்களுக்கு என்ன தெரியும், கொண்டு வச்சிருந்தாலும் வச்சுட்டு இருப்பாருன்னு சொல்லி தப்பாக சொன்னவொடனே அந்த அம்மா நேராக மீனாட்சி சுந்தரேஸ்வரர்கிட்ட போயிட்டு, பகவானே என்னை இது மாதிரி சொல்கிறால, சம்பந்தர் சொன்னார 3 பேர் சாட்சின்னும் போது, அப்போது 3 பேரும் உனக்கு சாட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி 3 பேரும் சாட்சி சொன்னாங்க. எது, வன்னி மரம், கிணறு, சிவலிங்கம் சாட்சி சொல்லிச்சு. ஆமாம், திருஞான சம்பந்தர் முன்னாடி திருமணம் ஆச்சு அப்படின்னு 3 பேரும் சொன்ன உடனே அதை ஏற்றுக்கின்னு என்ன பண்ணாங்க, அந்த சக்களத்தி சண்டை இல்லாமல் குடும்பத்தை லீட் பண்ணாங்க. இது திருவிளையாடல் புராணத்தில் 64வது புராணங்க. இதோட முடியுதுங்க. இதை படித்தா திருமணத்தில் சிக்கல் சண்டை வந்தால் எல்லாம் தீர்ந்துருங்க. நன்றி, வணக்கம்.